முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும். உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் 1557. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA BEd. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 3/1/2024 புதன்கிழமை. அறம் போற்றும் ஞான வள்ளலே, அகிலம் காக்கும் ஞான தேசிகனே, வரம் கூட்டும் கலியுகத்தின் ஞானியே, வள்ளலே வாழுகின்ற தவசியே, தவசியே அரங்கனே உந்தனுக்கு தக்கபடி சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரையாசி அருளுவேன். சோபகிருது சிலைத்திங்கள் தன்னில். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 3/1/2024 புதன்கிழமை. தன்னிலே அரங்கன் சக்திக்குள் தண்டாயுதன் யான் நீக்கமர கலந்து மண்ணுலகை காக்கும் வரமாக மக்களுக்கெல்லாம் மகாமந்திர தீட்சை வழங்கியே அரங்கன் வழி ஆறுமுகன் யான் வையகத்தை காத்து வருகின்றேன். அறமெனும் மகாசக்தி கொண்டு அகிலத்தையே பசிப்பினி விரட்டியே அற்புதம் நடத்துகின்றேன். அன்னதனால் ஓங்கார குடில் நோக்கி அகிலத்தார் ஒன்றிணைந்து வந்து இனிதே வகைப்பட அரங்கன் கொள்கை வழி வையகத்தை காக்கும் புது முயற்சிகளில் உலகோர் இறங்கி புண்ணிய பலம் கூட்டி வர தயவான சக்திகளாக ஞானப்படைகள் தரணியெங்கும் அரங்கன் தொண்டர்களாக ஆகவே மாற்றம் கண்டு உலகில் அற்புதம் அரங்கனால் நடக்கும். அகிலத்துக்கு ஞான ஆட்சி மலரும். ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்.